முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவை வந்து உடனே எடுக்கணும், ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. எங்கள் எம்எம்ஜி ட்ரைனிங் சிஸ்டர் சொல்லித்தர ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா டக்குன்னு டிசிஷன் உடனே எடுக்கணும். ஒருவேளை அந்த எடுத்த டிசிஷன் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பெரிய அளவு சக்ஸஸ் ஆகி பெரிய அளவு வாழ்க்கை போகும். இல்லை தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தப்புக்கு உண்டான தண்டனையாக அவங்க அனுபவிப்பாங்க. இது 2 விஷயம்தான். நான் நிறைய பேரை பார்க்குறேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவும் பெரும்பாலும் இந்த முடிவெடுக்கிற விஷயத்தில் வந்துட்டு 20 வருஷம் கழித்து முடிவெடுக்கிறாங்க. அன்றைக்கே நம்ம ஸ்கூலுக்கு போயிருந்தால் நம்மளும் இப்படியெல்லாம் வாழ்ந்துருப்போமே சொல்கிறாங்க. நான் மட்டும் ஒரு காலத்தில் கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பேன், ஆனால் இன்றைக்கி நான் படிக்கலை அப்படி. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, என் கூட படித்தவன்லாம் இன்றைக்கி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், நானும் போயிருந்தேன்னா ஆகிருப்பேன், நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் சொல்கிறாங்க, என்கிட்ட அன்றைக்கி பணம் இருந்துச்சுப்பா, ஒருவேளை அன்றைக்கி அந்த இடத்த வாங்கி போட்டிருந்தா இன்றைக்கி நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிருப்பேன், அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் நான் அதை யூஸ் பண்ணிக்கல அப்படி சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா 20 வருஷம் கழித்து வந்து அந்த முடிவு எடுக்கிறாங்க. ஸோ எம்எம்ஜில் இருக்கிற நாங்கள் யாரும் வந்து அந்த மாதிரிலாம் முடிவு எடுக்க மாட்டோம். ஒரு விஷயம் 100ல் 40% இந்த இண்டஸ்ட்ரி சரியாக இருக்குது, இதை பண்ணலாம் அப்படின்னு தோணிச்சினாலே நாங்கள் வந்து முடிவு எடுத்து அதில் வேலை பண்ண ஆரம்பிப்போம். 100% தெரிஞ்சுட்டு இதுக்கான முழு புரிதல் எடுத்துகிட்டு தான் நாங்கள் வேலை பண்ணுவோம், நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அதை டக்குன்னு உடனே டிசிஷன் முடிவு எடுக்கணும். இல்லைனா காலம் போகிற போக்கில் அதை நினச்சி வருத்தப்படுவோம்.